رب اشرح لي صدري ويسر لي أمري. بسم الله الرحمن الرحيم. الحمد لله الذي أنزل على عبده الكتاب ولم يجعل له عوجا، والصلاة والسلام على محمد بن عبد الله وعلى آله حزب الله، ما بعد. فيقول الله سبحانه وتعالى في محكم تنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ولقد آتينا لقمان الحكمة أن اشكر لله ومن يشكر فإنما يشكر لنفسه ومن كفر فإن الله غني حميد. وإذ قال لقمان لابنه وهو يعظه لا يا بني لا تشرك بالله إن الشرك لظلم عظيم. صدق الله العلي العليم. عن أبي ذر رضي الله تعالى عنه قال قال لي رسول الله صلى الله عليه وسلم اتق الله حيثما كنت واتبع السيئة الحسنة تمحها وخالق الناس بخلق حسن أو كما قال عليه الصلاة والسلام. رواه الترمذي. விண்ணிலே விண்மீன்களையும் மண்ணிலே மட்டிலா ஜீவராசிகளையும் படைத்து பரிபாலித்து போஷிக்கக்கூடிய ஏக வல்லன் அல்லாஹ் ஒருவனுக்கே போல் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ் சும்ம அல்ஹம்துலில்லாஹ். மனிதர்கள் வழிகட்டு இருந்து கொண்டிருக்கக்கூடிய சமயம் மனிதர்களுக்கு இது ஹக்கு பாத்தின்மை விளங்கப்படுத்துவதற்காக வேண்டி குர்ஆனையும் நுபுவத்தையும் ரிசாலத்தையும் கொடுத்தனுப்பப்பட்ட எங்களுடைய காரூணிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் இன்னும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் தோழர்கள் இனி எவர்களெல்லாம் நபியுடைய சுன்னாக்களையும் வழிமுறைகளையும் அடியொட்டி பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ கியாமத்து பரியந்தம் வரைக்கும் யாரெல்லாம் வாழ்வார்களோ அத்தனை உத்தமர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய ஸலாத்தனும் கருணையும் சலாமின் ஈடேற்றம் உண்டாவதாக. புனித ஜும்மாவுடைய கடமையா நிறைவேற்ற வேண்டி அல்லாஹ்வுடைய இல்லமா மஸ்ஜிதில் நேர காலத்தோடு இஅ்திகாஃபுடைய நியத்தில் விட்டிருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹும் அவருடைய தூதரும் எந்தெந்த விடயங்களெல்லாம் எடுத்து நடக்குமாறு எங்களுக்கு கட்டளை பணித்திருக்கின்றார்களோ அந்த விடயங்களை இயன்ற அளவு எடுத்து நடக்குமாறும், எந்தெந்த விடயங்களெல்லாம் எம்முடைய வாழ்விலிருந்து தவிந்து வாழும்படி எங்களுக்கு விளக்கியிருக்கின்றார்களோ அந்த விடயங்களிலிருந்து முற்றுமுழுதாகவே தவிந்து வாழும்படி முதற்கன் எனக்கு அப்பால் உங்களுக்கும் இறை கட்டளை பிறப்பிக்கின்றேன். ஃபைன்னி உஸீகு வ நஃப்ஸி அவ்வலம் தக்வல்லாஹ். மேலான அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எமக்கு இறக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த குர்ஆன் நாம் கியாமத்து பரியந்தம் வரைக்கும் இந்த உலகத்தில் பாராயணம் செய்யப்படக்கூடிய இந்த குர்ஆன், இதிலே அல்லாஹு தஆலா பல நபிமார்களுடைய சம்பவங்களை அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். நபிமார்களுடைய சம்பவங்கள் இது எதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா சொல்லுகிறான்? புத்திசாலிகளுக்கு அதனூடாக படிப்பினை ஏற்படும் என்பதற்காக வேண்டி. குர்ஆனிலே எவ்வாறு நபிமார்களுடைய சம்பவங்கள் சொல்லப்படுகிறதோ அதே போன்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே நபிமார்கள் அல்லாதவர்களுடைய சம்பவங்களையும் அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். அல்லாஹுடைய வலிமார்கள் இறை நேசர்களை பற்றி அல்லாஹு தஆலா அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகள் அவர்கள் செய்த உபன்யாசங்களை பற்றியும் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அதிலே சில வலிமார்கள் சில இறை நேசர்களுடைய பெயர்களை அல்லாஹ் குறிப்பிட்டும் சொல்லுகிறான். சிலருடைய பெயர்களை அல்லாஹ் குறிப்பிடாமல் அவர்களுடைய விடயங்களை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். இதையும் அல்லாஹு தஆலா ஏன் சொல்லுகிறான் என்று சொன்னால், இதனூடாகவும் மனிதனுக்கு
எங்களுக்கு வாழ்க்கையிலே படிப்பினை இருக்கிறது. இதனை சிந்திப்போருக்கு அது எடுத்துக்காட்டாக அமையும் என்பதற்காக வேண்டி அல்லாஹு தாலா அப்படிப்பட்ட சம்பவங்களையும் குர்ஆனிலே சொல்கிறான். அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, அப்படி சொல்லப்பட்ட ஒரு சம்பவம் தான் குர்ஆனிலே அல்லாஹ் சூரா லுக்மான் என்ற ஒரு சூறாவை அல்லாஹ் இறக்கி இருக்கிறான். அந்த சூறாவிலே ஹதரத் லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய ஒரு சம்பவத்தை அல்லாஹு தாலா குர்ஆனிலே பல ஆயத்துகளிலே அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான். அவர்கள் எவ்வாறு தன்னுடைய பிள்ளைகளுக்கு வசியத்தில் செய்தார்கள், அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஹிக்மத் ஞானம் எப்படிப்பட்டது என்பதை குர்ஆனிலே அல்லாஹு தாலா சொல்லுகிறான். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பொறுத்தவரையில் இவர்கள் நபியா இல்லையா என்ற விடயத்தில் கருத்து வேற்றுமை இருக்கிறது. ஆனால் சஹீயான கருத்து என்னவென்றால் இவர்கள் அல்லாஹ்வுடைய ஒரு இறை நேசர் என்பதாக அதிகமான உலமாக்கள் தெளிவுபடுத்துகிறார்கள். இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு சம்பவத்தை பதிவு செய்கிறார்கள். ஒருவர் ஹஜ்ரத் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் வந்து கேட்கிறார். எவ்வாறு கேட்கிறார்? நீங்கள் தானே லுக்மான், நீங்கள் தானே பனு ஹஸ்ஹாஸ் என்ற கோத்திரத்தை சேர்ந்த அடிமையாக இருந்தவர் நீங்கள் தானே என்பதாக ஒரு மனிதர் வந்து கேட்கிறார். லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர் சொன்னார்கள், நீங்கள் சொல்லக்கூடிய அந்த அடிமை நான் தான். அவர் மீண்டும் கேட்கிறார், நீங்கள் தானே அந்த ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தவர் நீங்கள் தானே என்பா கேட்கிறார். அதற்கும் சொன்னார்கள் ஆம். திரும்ப மீண்டும் கேட்கிறார், நீங்கள் தானே அந்த கருத்த அடிமை நீங்கள் தானே என்று கேட்ட சமயத்தில் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், அம்ம சிவாதி ஃபலாஹிருன், கருப்பு என்பது என்னுடைய வெளிரங்கம், கருப்பு என்பது என்னுடைய உள்ரங்கம் அல்ல, என்னுடைய வெளிரங்கம் என்பதாக சொல்லி காட்டினார்கள். சொன்னார்கள், ஃபமல்லதி யுஜிபுக மின் அம்ரி, உங்களுக்கு என்னுடைய விடயங்களில் எந்த விடயம் உங்களை வியப்பில் ஆழ்த்தியது என்பதாக அந்த வந்த மனிதரை பார்த்து ஹஜ்ரத் லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள். அந்த வந்த மனிதர் சொன்னார்கள், வதவுன் நாஸ் பிசாதக வகஷியஹும் பாபக வரிதாஹும் பிகௌலிக, சொன்னார்கள், பார்த்தால் மக்கள் எல்லாம் உங்களுக்கு விரிப்பை விரிக்கிறார்கள், உங்களுடைய வாயில் கதவிலே மக்கள் ஒன்று சேருகிறார்கள், மக்கள் கூட்டமாக இருக்கிறார்கள், நீங்கள் சொல்லக்கூடிய விடயங்களை எல்லாம் மக்கள் கேட்டு நடக்கிறார்களே, இது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. நீங்கள் ஆடு மேய்த்து கொண்டிருந்த ஒரு கருத்து அடிமை, ஆனால் இப்போது மக்களுக்கு முன்னால் மக்கள் உங்களை கண்ணியப்படுத்தக்கூடிய அமைப்பிலே நீங்கள் உயர்ந்த ஒரு குணத்தை அடைந்தவர்களாக, உயர்ந்த ஒரு அந்தஸ்தை அடைந்தவர்களாக இப்போது நீங்கள் இருக்கிறீர்கள், மக்கள் உங்களுக்கு பின்னால் இருந்து கொண்டிருக்கிறார்களே, இதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது என்பா சொன்னார்கள். இப்போது லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர் சொன்னார்கள், அப்படியா? கால இன் அஸ்கைத இலா மா அகூலு லக குன்த கதாலிக், சொன்னார்கள், நான் சொல்லக்கூடிய விடயத்தை நீ செவிசாய்த்து நீ கேட்டு நடப்பாய் என்று சொன்னால் நீங்களும் இதே போன்ற நிலைமைக்கு நீங்கள் ஆகுவீர்கள் என்பதாக சொல்லிவிட்டு சொன்னார்கள், லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், நான் அடைந்த அந்தஸ்து எதனால் அடைந்தேன் தெரியுமா? கத்தி பஸரி, என்னுடைய பார்வையை நான் ஹராத்தை பார்ப்பதை விட்டும் நான் தாழ்த்தி கொண்டேன். என்னுடைய பார்வையை நான் உயர்த்துவது கிடையாது, நான் ஹராத்தை பார்ப்பது கிடையாது, அல்லாஹ் தடுத்த விடயங்களை நான் பார்ப்பது கிடையாது, அல்லாஹ் சொல்லிய பிரகாரம் என்னுடைய பார்வையை நான் தாழ்த்தி கொண்டு வாழ்ந்தேன் என்பதாக முதலாவது விடயத்தை சொன்னார்கள். இரண்டாவது சொன்னார்கள், வகஃபி லிசானி, என்னுடைய நாவை நான் பாதுகாத்துக் கொண்டேன், அடுத்தவர்களை புறம் பேசுவதை விட்டும் கோல் சொல்வதை விட்டும், நான் அடுத்தவர்களுக்கு என் நாவினால் தீங்கிழைப்பதை விட்டும் என்னுடைய நாவை நானே தடுத்துக் கொண்டேன். நீங்கள் அடைந்த, நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த அந்தஸ்து எனக்கு கிடைத்ததற்கான காரணம், அதில் இரண்டாவது காரணம் என்ற நாவை நான் பாதுகாத்துக் கொண்டேன் என்பா சொல்லி காட்டினார்கள். சொன்னார்கள், மூன்றாவது விடயம் வஇஃபத்து தஅமதி, என்னுடைய சாப்பாடை நான்
பட்டினித்தனத்தோடு அமைத்துக் கொண்டேன். ஹராமான உணவை நான் உட்கொள்வது கிடையாது, ஹலாலான உணவை உட்கொள்ளுவேன். என்னுடைய வயிற்றை ஹராத்தை விட்டு நான் பாதுகாத்துக் கொண்டேன். என்னுடைய சாப்பாடுகள், என்னுடைய குடிபானங்கள் இவைகளிலே நான் பேணுதலான முறையை கையாண்டேன் சொன்னார்கள். வஹிஃப்லி ஃபர்ஜி, நான் என்னுடைய அஃபத்தை நான் ஹராத்துக்கு பயன்படுத்தியது கிடையாது, என்னுடைய அஃபத்தை நான் ஹராமான வழியில் நான் செலுத்தியது கிடையாது, என்னுடைய அஃபத்தையும் நான் பாதுகாத்துக் கொண்டேன் சொன்னார்கள். வகௌலி பிஸ்ஸித்கி, என்னுடைய வார்த்தையில் ஒவ்வொன்றும் உண்மையான வார்த்தைகளாக இருக்கும். நான் வாழ்க்கையிலே பொய் பேசுவது கிடையாது, நான் அடுத்தவர்களிடம் நான் பொய் சொல்வது கிடையாது, உண்மையை மாத்திரம் நான் சொல்லக்கூடியவனாக இருந்தேன். வஃபாஇ பிஅஹ்தி, நான் ஏதாவது வாக்குறுதி கொடுத்தேன் என்று சொன்னால் அந்த வாக்குறுதியை நான் நிறைவேற்றுவேன். வாக்குறுதிக்கு நான் மோசடி செய்யக்கூடியவனாக நான் இருக்கவில்லை, நான் கொடுத்த வாக்குறுதியை நான் நிறைவேற்றக்கூடியவனாக இருந்தேன். என்னிடம் யாராவது விருந்தாளிகள் வருவார்களாக இருந்தால் அந்த விருந்தாளிகளை நான் கண்ணியப்படுத்துவேன், அவர்களுக்கு நான் விருந்தோம்பல் செய்யக்கூடியவனாக இருந்தேன். அதே போலதான் எனக்கு தேவையில்லாத விடயத்தை நான் விட்டுவிடுவேன். எது எனக்கு அவசியமோ அந்த விடயத்தை மாத்திரம்தான் நான் செய்யக்கூடியவனாக இருந்தேன் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். நீங்கள் இந்த பார்க்கக்கூடிய இந்த அந்தஸ்தை எனக்கு அடைய செய்த விடயங்கள் எல்லாம் இதுதான் என்பதாக சொல்லி காட்டினார்கள். அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, இந்த விடயத்தின் மூலமாகத்தான் அல்லாஹ்விடத்திலே இவ்வளவு அந்தஸ்தை அடைந்தார்கள். இப்படிப்பட்ட இந்த அல்லாஹ்வுடைய இறைநேசர் இவர் தன்னுடைய குழந்தைகளுக்கு அவர் செய்த வசியத்துகளை, உபன்யாசங்களை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். இந்த விடயங்களை தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்ட ஒருவருக்கு அல்லாஹ் ஹிக்மத் என்று சொல்லக்கூடிய இல்மையும் அல்லாஹ் விளக்கத்தையும் கொடுக்கிறான். குர்ஆனிலே அல்லாஹ் சூரா லுக்மானிலே லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறை ஆரம்பிக்கக்கூடிய சமயத்திலே அல்லாஹ் எவ்வாறு ஆரம்பிக்கிறான்? வலக்கது ஆதைனா லுக்மானல் ஹிக்மா, நாங்கள் லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஹிக்மத் எனும் ஞானத்தை நாங்கள் கொடுத்தோம். சொன்னோம் அனிஷ்குர் லில்லாஹ், அல்லாஹ்வுக்கு நீங்க நன்றி செலுத்துங்கள் என்பா சொன்னோம். இப்போது அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வமை யஷ்குர் ஃபஇன்னமா யஷ்குர் நஃப்ஸிஹி வமன் கஃபர ஃபஇன்னல்லாஹ் கனியுன் ஹமீத். யார் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறார்களோ அந்த நன்றி செலுத்துதல் அது தனக்காக வேண்டியே இருக்கும். ஏன்? லைன் ஷக்கர்தும் லஅஸீதன்னக்கும், யார் எனக்கு நன்றி செலுத்துகிறார்களோ அவர்களுக்கு நான் அதிகப்படுத்துவேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். யார் எனக்கு நன்றி செலுத்தவில்லையோ வமன் கஃபர ஃபஇன்னல்லாஹ கனியுன் ஹமீத், அல்லாஹ் தேவையற்றவனாக இருந்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லிவிட்டு ஹதரத் லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த உபன்யாசங்களை அல்லாஹ் ஆரம்பிக்கிறார். வஇத் قال லுக்மான் லிஇப்னிஹி, இந்த லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் இவ்வளவு தன்மைகள் கொண்டவர்கள், இந்த தன்மைகள் மூலமாக இந்த உயர்வு அந்தஸ்தை அடைந்தவர்கள் தன்னுடைய பிள்ளைக்கு செய்த அந்த வசியத் என்ன தெரியுமா? வஇத் قال லுக்மான் லிஇப்னிஹி வஹுவ யஇது, இப்ப வசியத் செய்கிறார்கள், உபன்யாசம் செய்கிறார்கள். முதலாவது உபன்யாசம் லா துஷ்ரிக் பில்லாஹ், என்னுடைய பிள்ளைகளே நீங்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விட வேண்டாம், அல்லாஹ்வுக்கு நீங்கள் இணை வைத்து விட வேண்டாம். ஏன்? இன்ன ஷிர்க ظلم அதீம், அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது என்பது இது மிகப்பெரிய ஒரு பாவம் என்பதை தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லி காட்டினார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, இதனை அல்லாஹ் எதற்காக வேண்டி அல்லாஹ் சொல்லுகிறான்? ஏன் 1400 வருடங்கள் கடந்தும் குர்ஆனிலே அல்லாஹ் இந்த சம்பவத்தை ஏன் அல்லாஹ் வைத்திருக்கிறான்? கியாமத் வரைக்கும் இந்த குர்ஆன் இந்த சம்பவத்தை ஏன் சொல்லிக் கொண்டிருக்கிறது? நாம் எம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டிய முதலாவது விடயம், நீங்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைக்க வேண்டாம் என்பதை நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு நபிமார்களும் செய்த வசியத் அதுதான். அல்லாஹ் சூரத்துல் பக்கராவிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய பிள்ளைகளுக்கு செய்த வசியத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அவர்கள்
தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து சொன்னார்கள், என்னுடைய அருமை செல்வங்களே, அல்லாஹ் உங்களுக்கு தீனை தந்திருக்கிறான், இந்த இஸ்லாம் என்ற மார்க்கத்துக்காக வேண்டி உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறான். ஆனால் நீங்கள் இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய சமயத்தில் நீங்கள் முஸ்லீம்களாக அன்று நீங்கள் மரணிக்க கூடாது என்பா சொல்லி காட்டினார்கள். இப்போது அல்லாஹ் இந்த ஆயத்துக்கு அடுத்த ஆயத்தாக அல்லாஹ் சொல்லுகிறான், ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மரண தருவாய் வருகிறது. இப்போது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து கேட்டார்கள், என்னுடைய பிள்ளைகளே, நீங்கள் என்னுடைய வஃபாத்துக்கு பின்னால நீங்கள் யாரை நீங்கள் வணங்க போகிறீர்கள் என்பா கேட்டார்கள். அதற்கு பிள்ளைகள் சொன்னார்கள், நஅபுது இலாஹக வ இலாஹ ஆபாயிக, நாங்கள் நீங்கள் எந்த இறைவனை நீங்கள் வணங்கினீர்களோ, உங்களுடைய மூதாதைகள் எந்த இறைவனை வணங்கினீர்களோ அந்த இறைவனை தான் நாங்களும் வணங்குவோம். வ நஹ்னு லஹு முஸ்லிமூன், அந்த இறைவனுக்கு அடிபணிந்தவர்களாக நாங்கள் உலகத்தில் வாழ்வோம், நாங்கள் இணை வைக்க மாட்டோம் என்பதாக ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிள்ளைகள் சொல்லி காட்டினார்கள். அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, இன்று நாம் அல்லாஹ்வுக்கு அடிபணிந்து வாழ்கிறோம், அல்லாஹ்வுடைய கடமையை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம், அல்லாஹ்வுடைய இபாதத்தை செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் எம்முடைய பிள்ளைகளும் இதே இபாதத்தை செய்கிறார்களா? இதே அல்லாஹ்வுடைய இந்த இறை நம்பிக்கை அல்லாஹ்வுக்கு இணை வைக்காத பிள்ளைகளாக வாழ்கிறார்களா என்பதை நாம் எவ்வாறு இனங்கண்டு கொண்டோம்? எம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த அல்லாஹ்வுடைய இறை நம்பிக்கையை நாம் எம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லி இருக்கிறோமா? என்னுடைய பிள்ளைகளே, அல்லாஹ் என்பவன் ஒருவன் தான், அவனுக்கு இணை துணை என்பது கிடையாது, அவனை மாத்திரமே நாங்கள் வணங்க வேண்டும், அவனிடமே நாங்கள் கேட்க வேண்டும், எம்முடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடியவன் அவன் ஒருவன் மாத்திரம்தான் என்ற இந்த வார்த்தைகளை எம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுத்திருக்கிறோமா? அதற்காகத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து சொன்னார்கள், லா துஷ்ரிக் பில்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைக்க வேண்டாம் என்பா சொல்லி காட்டினார்கள். இன்று நாம் கவலைப்படுகிறோம், எம்முடைய பிள்ளைகளுடைய நிலைமைகளை நினைத்து நாம் கவலைப்படுகிறோம். காரணம் என்ன? எம்முடைய பிள்ளைகளுக்கு எதனை சொல்லிக் கொடுக்க வேண்டுமோ, சிறு பிராயத்திலே எம்முடைய பிள்ளைகளுக்கு எதனை நாம் ஊட்ட வேண்டுமோ அதனை ஊட்ட தவறியதன் காரணமாகத்தான் இன்று எம்முடைய கண்களுக்கு முன்னால் எம்முடைய பிள்ளைகளை நினைத்து நாம் கண்ணீர் வடிக்கக்கூடிய நிலைமை உருவாகி இருக்கிறது. அதற்காகத்தான் அல்லாஹ் இந்த வரலாறுகளை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இப்போது அடுத்த ஒரு உபன்யாசத்தை அல்லாஹ் சொல்லுகிறான். தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த வசியத்தை பிள்ளைகளுக்கு சொன்னார்கள். வவஸ்ஸைனல் இன்சான பிவாலிதை ஹமலத்து உம்முஹு வஹ்னன் அலா வஹன். அல்லாஹ் தாய் தந்தையுடைய விடயத்திலே அல்லாஹ் வசியத் செய்கிறான். அந்த தாய் தந்தை, அதிலே தாய் வஹ்னன் அலா வஹ்னின், சிரமத்துக்கு மேலால் சிரமத்தை அனுபவித்து உங்களை அவள் பெற்றெடுக்கிறாள். பெற்றெடுத்த பின்னால் வஃபிஸாலுஹு ஃபீ ஆமைன், 2 வருடங்கள் உங்களுடைய பால் குடிக்கும் மறக்கும் வரைக்கும் உங்களுக்காக வேண்டி அவள் பால் தருகிறாள். எனவே அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த தாய் தகப்பனுடைய சிரமத்தை அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்லுகிறான், அனிஷ்குர் லீ வலிவாலிதைக, எனக்கும் நீங்கள் நன்றியாக இருந்து கொள்ளுங்கள், உங்களுடைய தாய் தகப்பனுக்கும் நீங்கள் நன்றியாக இருந்து கொள்ளுங்கள் என்பா சொல்லுகிறான். இந்த வசியத்தை பிள்ளைகளுக்கு சொன்னார்கள். நாம் உமக்காக வேண்டி சிரமப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் சொல்லுகிறான், உங்கள் தாய் தகப்பனோடு நீங்கள் எப்படி நடக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். எனவே நீங்கள் தாய் தகப்பனோடு இவ்வாறு தான் நடக்க வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுக்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, இதனை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் எத்தனை பேர் சொல்லிக் கொடுத்திருக்கிறோம்? தாய் இவ்வளவு சிரமப்படுகிறாள், தந்தை உனக்காக வேண்டி இவ்வளவு சிரமத்தை நாங்கள் அனுபவிக்கிறோம், நீங்கள் இவ்வாறு தான் உலகத்திலே வாழ வேண்டும், எங்களுக்கு நன்றியாக இருக்க வேண்டும் என்பதை நாம் எத்தனை பிள்ளைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுத்திருக்கிறோம்? இந்த தாய் தகப்பனை மதிக்காத எத்தனை பிள்ளைகள் வாழ்கிறார்கள்? தாய் தகப்பனுடைய சொல்லை கேட்காத எத்தனை பிள்ளைகள் இருக்கிறார்கள்? என்ன காரணம் அன்பான சகோதரர்களே? நாம் சொல்ல வேண்டியதை சொல்லிக் கொடுக்கவில்லை. அல்லாஹ் இதனையும் சொல்லிவிட்டு அடுத்ததாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான்,
நீங்கள் தாய் தகப்பனுக்கு நன்றி செலுத்துவதென்றால், நீங்கள் தாய் தகப்பனுக்கு நீங்கள் வழிபடுவதென்றால் எல்லா விடயத்துக்கு நீங்கள் வழிபட முடியாது. வைன் ஜாஹதாக அலா அன் துஷ்ரிக பி மா லைஸ லக பி இல்ம் ஃபலா துத்இஹுமா வஸாஹிபுஹுமா ஃபித் துன்யா மஅரூஃபா. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஒரே தாய் தகப்பன் அவர்கள் எனக்கு இணை வைப்பதற்காக வேண்டி, எனக்கு மாற்றம் செய்வதற்காக வேண்டி உங்களை அவர்கள் ஏவுகிறார்களா, ஃபலா துத்இஹுமா, அந்த தாய் தகப்பனுக்கு நீங்கள் அதற்கு வழிபட வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் தாய் தகப்பனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி தாய் தகப்பன் அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்யக்கூடிய விடயத்தில் ஏவினால், அல்லாஹ்வுடைய கடமைகளுடைய விடயத்திலே மாற்றம் செய்யுமாறு உங்களை பணித்தால் நீங்கள் அவர்களுக்கு வழிபட வேண்டிய அவசியம் ஒன்று கிடையாது. ஏன், உலகத்திலேதான் அவர்கள் உங்களுக்கு நலவு செய்யக்கூடியவர்கள், ஆகிரத்தில் இல்லை என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, எப்படிப்பட்ட உபன்யாசம்! தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து சொன்னார்கள், நான் தான் உங்களுடைய வாப்பா, ஆனால் நான் அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்யக்கூடிய விடயத்தில் உங்களுக்கு நான் ஏதாவது சொன்னால் எனக்கு நீங்கள் வழிபட வேண்டிய அவசியம் கிடையாது என்பதை சொல்லி காட்டினார்கள். ஆனால் நாம் இன்று படிப்பது, எம்முடைய பிள்ளைகளை நாம் திணிப்பது, அவர்களுக்கு நாம் ஏவுவது எப்படிப்பட்ட விடயங்கள்! நலவுகளை விட கெடுதிகளை கூடுதலாக நாம் சொல்லிக் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். நலவுகளை விட கெடுதிகளை தான் கூடுதலாக ஏவிக்கொண்டிருக்கிறோம். ஒரு தகப்பன் பிள்ளையை பார்த்து சொல்லுகிறார், இதோ நீ போய் இந்த போதை வஸ்துவை, நான் அருந்தக்கூடிய இந்த சிகரெட்டை வாங்கிட்டு வார என்பார் சொல்லுகிறார். ஆனால் பிள்ளை மறுத்தால் இப்போது அவர் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? நான் உன்னை வளர்த்தது இவ்வளவு சிரமப்பட்ட இதுக்காக வேண்டியா? நீ என்ன பேச்சை கேட்கிறாய் அல்ல என்று சொல்லி அந்த பிள்ளைக்கு ஏசக்கூடிய வார்த்தை, அந்த பிள்ளைக்கு சபிக்கக்கூடிய வார்த்தை இந்த மிம்பரில் என்று சொல்ல முடியாது. ஆனால் இந்த பிள்ளை இந்த வாப்பாவுக்கு வழிபட வேண்டுமா என்று கேட்டால் வழிபட வேண்டிய அவசியம் இந்த விடயத்தில் கிடையாது. ஹராத்துக்கு உதவி செய்ய முடியாது, ஹராத்துக்கு துணை போக முடியாது. இதை வாப்பா பிள்ளையை பார்த்து சிறு வயதிலே சொல்லிக் கொடுக்கிறார்கள். மகனே, நான் அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்யக்கூடிய விடயத்தில் நான் ஏவினால் நீ எனக்கு வழிபட வேண்டாம் என்பார் சொல்லிக் கொடுத்தார்கள். அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, இது எங்கள் எத்தனை பேர் நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறோம்? தாய் தகப்பனுடைய கடமை இதுதான். தாய் தகப்பனோடு இவ்வாறு தான் நடக்க வேண்டும், தாய் தகப்பனுக்கு நீங்கள் நன்றி உணர்வோடு நடக்க வேண்டும் என்பதை நாம் எத்தனை பிள்ளைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுத்திருக்கிறோம். அந்த பிள்ளை சொல்லிக் கொடுக்காத காரணமாக தாயோடு எப்படி நடக்க வேண்டும், தந்தையோடு எப்படி நடக்க வேண்டும் என்பது தெரியாமல் அந்த பிள்ளை ஒரு கட்டத்தை அடையக்கூடிய சமயத்தில் தாய் தந்தைகளை ஒதுக்கக்கூடிய அமைப்பு உருவாகிறது. தாய் தந்தை வேண்டாம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த பிள்ளை உருவாகிறது. அதற்கு பின்னால் எவ்வளவு சொன்னால் அந்த பிள்ளையுடைய மனதில் பதிய மாட்டாது. ஏன், பதிய வேண்டிய வயதிலே பதிய வைக்கவில்லை. அந்த பதிய வேண்டிய வயதிலே அந்த உள்ளத்திலே எதனை பதிய வைக்க வேண்டுமோ அதனை நாம் பதிவு செய்யவில்லை. அவர்களுக்கு கொடுத்ததெல்லாம் வேறு வேறு விடயங்களை கொடுத்திருந்தோம், அவர்களுக்கு வேற கலாச்சாரத்தை பழக்கி இருந்தோம். இப்போது அந்த பிள்ளைகள் வயது வந்ததற்கு பின்னால் அந்த பிள்ளைகளை நாம் திணிக்க ஆரம்பிக்கிறோம். ஆனால் பிள்ளைகளை சரியாக்க முடியவில்லை. அன்பான சகோதரரே, இப்போது நாம் கவலைப்படுகிறோம். எம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஒரு தோல்வியை சந்தித்து விட்டோம், எம்முடைய பிள்ளைகளை நாம் சரியாக வளர்க்க நாம் மறந்து விட்டோம் என்பதாக நாம் கை சேதப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் வயது போன காலத்தில் நீங்கள் கை சேதப்பட வேண்டாம். நீங்கள் வயது போன காலத்தில் நீங்க கை சேதப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. வயது போன காலத்திலே உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய திருப்தியை நாடி உங்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாக ஆக வேண்டுமா? சிறு பிராயத்திலே நீங்கள் இந்த பிள்ளைகளுக்கு இவ்வாறான விடயங்களை சொல்லிக் கொடுத்து வளங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அந்த நீங்கள் வயோதிபமான காலத்திலே உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கு சி என்ற வார்த்தை கூட சொல்லக்கூடாது. அந்த பிள்ளைகள் உங்களை வெறுக்க கூடாது. வயோதிபம் உள்ள காலத்திலே உங்களுடைய பிள்ளைகள் உங்களை ஒதுக்கினால்,
உங்களை அவர்கள் தூரம் தள்ளினால் அவர்கள் அல்லாஹ்வுடைய அதிருப்தியை அடைந்து கொள்வார்கள். எனவே நீங்கள் இதனை சிறு பிராயத்திலே உங்களுடைய தாய் தகப்பனாக இருக்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்க சொல்லிக் கொடுங்க என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். இன்று நாம் சொல்லிக் கொடுக்காத காரணம் ஒன்று இருக்குது, எம்முடைய தாய் தகப்பன் எமக்கு சொல்லி வளர்க்கவில்லை ஒன்று. இரண்டாவது, அவர்கள் சொல்லிக் கொடுக்காத காரணமாக அவர்களுடன் நாம் எவ்வாறு நடந்தோமோ, அவர்களுக்கு நாம் எவ்வாறு கண்ணியம் செலுத்தாமல் அவர்களோடு நாம் நடந்தோமோ அதே போன்று நாம் நினைத்திருக்கிறோம் எம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் இவ்வாறே வளர்க்க வேண்டும், இவர்களும் எம்மோடு இப்படித்தான் நடப்பார்கள் என்ற இந்த கோட்பாடோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது நிஜமாக நடக்கும். நாம் எவ்வாறு எம்முடைய தாய் தகப்பனோடு நடந்தோமோ அதே போன்று எம்முடைய பிள்ளைகள் எம்மோடு நடக்கும் அன்பான சகோதரர்களே. எம்முடைய பிள்ளைகளும் அதே போன்ற மாறுகளை எமக்கு செய்யும் என்பது இது உலகத்திலே அல்லாஹ் கொடுக்கக்கூடிய தண்டனையாக இருந்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் ஹஜ்ரத் லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய பிள்ளையை பார்த்து இந்த வசியத்தை செய்தார்கள். இப்போது அடுத்ததாக சொல்லுகிறார்கள், ஹஜ்ரத் லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய பிள்ளையை பார்த்து சொன்னார்கள், தாய் தகப்பனோடு எப்படி நடக்க வேண்டும் என்பதை சொல்லிவிட்டு அடுத்த மிக முக்கியமான ஒரு வசியத்தை சொன்னார்கள். யா புனைய இன்னஹா இன் தகு மிஸ்கால ஹப்பத்தி மின் ஹர்தல் ஃபதகுன் ஃபீ ஸஹ்ரத்தின் அவ் ஃபிஸ் ஸமாவாத் அவ் ஃபில் அர்த் யத்தி பி அல்லாஹ் இன்னல்லாஹ லதீஃபுன் கபீர். மிக முக்கியமான வசியத். இன்றைக்கு நாம் கண்ணீர் வடிப்பது, இரத்த கண்ணீர் வடிப்பதற்கான காரணத்தில் ஒன்றை சொல்கிறார்கள். என்னுடைய அருமை செல்வங்களே, என்னுடைய அருமை செல்வங்களே, நீங்கள் ஒரு நலவு செய்தாலும் சரி, அந்த ஒரு கெடுதியை நீங்கள் செய்தாலும் சரி, நீங்கள் செய்யக்கூடிய இடம் பாறாம் கல்லுக்குள்ளால் ஒளிந்து மறைந்திருந்து நீங்கள் செய்தாலும் சரி, அல்லது பூமியிலே எந்த இடத்தில் நீங்கள் செய்தாலும் சரி, அல்லது வானத்திலே எந்த இடத்தில் நீங்கள் செய்தாலும் சரி, நீங்கள் செய்த காரியம் ஒரு அணுவை விட ஒரு சிறிய ஒரு அளவுக்கு இருக்குமாக இருந்தாலும் சரி, அதையும் அல்லாஹ் கியாமத்திலே கொண்டு வருவான். அல்லாஹ் உங்களுடைய ஒவ்வொரு செயற்பாடுகளையும் அவன் உற்று நோக்கிய வண்ணமாக இருந்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ்வுடைய பார்வையை விட்டும் நீங்கள் எங்கேயும் நிராசை அடைந்து விட முடியாது, அல்லாஹ்வுடைய பார்வையை விட்டும் நீங்கள் நீங்கிவிட முடியாது என்ற ஒரு வசியத்தை சொல்லி காட்டினார்கள். இறை அச்சத்தை ஊட்டினார்கள். அல்லாஹ்வுடைய மய்யத்தை சொன்னார்கள். நீங்கள் எங்கிருந்தாலும் அல்லாஹ் உங்களோடு இருக்கிறான். நீங்கள் அல்லாஹ்வை விட்டு நீங்கள் ஒதுங்க முடியாது, அல்லாஹ்வுடைய பார்வை விட்டு விலக முடியாது என்ற வசியத்தை சொன்னார்கள். இன்று நாம் இந்த வசியத்தை நாம் சொல்ல மறந்ததன் காரணமாக கண்ணுக்கு முன்னால் நம்முடைய பிள்ளைகள் நல்லவர்களை போன்று இருக்கிறார்கள். எம்முடைய பார்வை விட்டு அவர்கள் நீங்கி விட்டார்கள் சொன்னால், தனிமைக்கு ஆகிவிட்டார்கள் சொன்னால், பாவத்தோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பாவத்தின் பால் சென்று கொண்டிருக்கிறார்கள். தாய்க்கு முன்னால் தகப்பனுக்கு முன்னால் நல்லவர்களை போன்று இருக்கக்கூடிய பிள்ளைகள் அவர்களுடைய பார்வை விட்டு ஒதுங்கிய விடயத்தின் நேரத்தில் அவர்கள் பாவத்தின் பால் செல்கிறார்கள். என்ன காரணம்? அல்லாஹ்வுடைய அந்த இறை அச்சத்தை நாம் அவர்களுக்கு சொல்ல மறந்து விட்டோம். அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, கவலையான ஒரு விடயம், மிகவும் இரத்த கண்ணீர் வடிக்கக்கூடிய விடயம். இன்று நாம் உலகம் உலகம் என்று சொல்லி உலகத்துடைய மாயத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலகத்துடைய அந்த மாயம் கண்ணுக்கு முன்னால் விளங்குகிறது. குர்ஆன் சொல்கிறது, யாலமூன லாஹிர ஹயாத்தி துன்யா, இவர் உலகத்திலே வெளிரங்கத்தை தான் பார்க்கிறார் என்பா சொல்கிறது. ஏன் உலகத்துடைய வெளிரங்கம் என்ன? இது ஜீனா, அலங்காரம், இது ஒரு அழகு, பெருமை, எல்லாம் இதுல சேர்ந்திருக்கிறது. அதனால உலகத்திலே வெளிரங்கத்தை பார்த்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலகத்துடைய அந்த மோகம் உள்ளத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. அன்பான சகோதரர்களே, அதனால இன்றைக்கு நாங்க உலகம் உலகம் என்று சொல்லி இன்னைக்கு எங்கட பிள்ளைகளை உலகத்தை மாத்திரம் ஊட்டிக் கொண்டிருக்கிறோம். ஆகத்தை சிந்தனை நாம ஊட்ட இல்ல. அதனால வந்த விளைவு என்ன தெரியுமா? எனக்கு ஊட்ட விட்டு பிள்ளைகளை அனுப்புகிறோம், இன்னைக்கு டியூட்டருக்கு அனுப்புகிறோம், இன்னைக்கு நாங்க காலேஜுக்கு அனுப்புறோம், யூனிவர்சிட்டிக்கு அனுப்புகிறோம். எனக்கு வெளியூர்ல இருந்து பிள்ளைகள் இங்க வராங்க, இங்க இருக்கக்கூடிய பிள்ளைகள் எனக்கு வெளியூருக்கு போறாங்க. ஆனா எந்த நிலைமையில் இருக்கிறாங்க தெரியுமா? இல்லா மாஷா அல்லாஹ் சில பிள்ளைகளை தவிர
எனக்கு பிள்ளையோட நிலைமை எவ்வாறு இருக்கு தெரியுமா? எனக்கு பிள்ளைகள் எந்த நிலைமையில் இருக்கிறாங்க? எனக்கு எத்தனை பிள்ளை எத்தனை பாவத்தோட கலந்து இருக்கிறாங்க? ஏன் பாப்பா பார்க்கையில, உம்மா பார்க்கையில, நானா பார்க்கையில, தம்பி பார்க்கையில, எம்முடைய உறவினர்கள் பார்க்கையில, நாங்க வெளியூர்ல இருந்து கொண்டிருக்கிறோம், எங்களை பார்க்கிறதுக்கு யார் இருக்கிறாங்க என்று சொல்லி இன்னைக்கு பாவத்தோடு இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கிறாங்க. எத்தனை பெண்கள், எத்தனை விதமான தொடர்புகள், இன்னைக்கு எத்தனை யூனிவர்சிட்டிக்கு பக்கத்துல, எத்தனை காலேஜுக்கு பக்கத்துல, இன்னைக்கு எத்தனை ஊடுகள்ல இன்னைக்கு பிள்ளைகள் ரூம் எடுத்து தங்குறாங்க தெரியுமா? எவ்வளவு அனாச்சாரங்கள், எத்தனை பாவங்கள் நடக்குது தெரியுமா? இன்னைக்கு எத்தனை பிள்ளைகள் இன்னைக்கு தன்னுடைய கற்பத்தில் அபோர்ஷன் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க தெரியுமா? இன்னைக்கு சிறு பிள்ளைகள், இன்னைக்கு சிறு வயதில் உள்ளவர்கள், இன்னைக்கு எத்தனை பிள்ளைகள் இன்னைக்கு வீட்டில இருந்தால், இன்னைக்கு வெளியில இருந்தால், இன்னைக்கு பிள்ளைகளை சுமந்து கொண்டிருக்கிறார் தெரியுமா? இன்னைக்கு நாட்டில் எத்தனை சம்பவங்கள் நடக்குது. இன்னைக்கு தெரியாம பிள்ளைகளை புதைக்கக்கூடிய சம்பவம், தெரியாம பிள்ளைகளை கொண்டு போட்டுட்டு வர சம்பவம், இன்னைக்கு எத்தனை சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்குது. என்ன காரணம் அன்பான சகோதரி? பிள்ளைகளுக்கு எதனை சொல்லணுமோ, சிறு வயதுல எந்த அல்லாஹ்வுடைய அச்சத்தை சொல்லி சொல்லி வளர்க்கணுமோ அதனை நாங்க சொல்ல மறந்துட்டோம். பிள்ளைகளுக்கு நாங்க சொல்லல, மகனே நீங்க எங்க இருந்தாலும் சரி, மகனே நீங்க எங்க போனாலும் சரி, அல்லாஹ் பார்க்கிறான். நான் பார்க்க இல்ல, வாப்பா உம்மா உங்களோட இல்ல, ஆனா அல்லாஹ் உங்களோட இருக்கிறான். நீங்க ஒரு நன்மையை செய்தாலும் கியாமத்தில் அதை கண்டு கொள்வீங்க, ஒரு பாவத்தை செய்தாலும் அதை கியாமத்தில் கண்டு கொள்வீங்க என்று சொல்லி பிள்ளைகளுக்கு சொல்ல இல்ல அன்பான சகோதரனே. அதனால பிள்ளைகள் இன்னைக்கு பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இன்னைக்கு தாய் தகப்பன் இன்னைக்கு கண்ணீர் வடிக்கிறாங்க. ஏன பிள்ளையோட நிலைமை இப்படி இருக்குது, ஏன பிள்ளை இப்படி கட்டு போயிட்டான் என்று சொல்லி இன்னைக்கு தாய் தகப்பன் ரத்த கண்ணீர் வடிக்கக்கூடிய நிலைமை. சில தாய் தகப்பன் வாயை விட்டு சொல்றாங்க, சில தாய் தகப்பன் வாயை விட்டு சொல்ல முடியாத நிலைமையில் இருந்து கொண்டிருக்கிறான். என்ன காரணம்? இந்த மஹியத்துல்லாஹ், அல்லாஹ் தன்னோடு இருக்கிறான், தன்னை பார்க்கிறான், அவன் தன் செயல்களை ஒவ்வொன்றையும் அவன் உற்று நோக்கி கொண்டிருக்கிறான் என்ற அந்த தன்மை அவர்கள்ட்ட கொடுக்க இல்லை. ஹலத் அபூதர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவை பார்த்து ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தையை ஹஜ்ரத் அபூதர் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க. சொன்னாங்க அபூதர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் எனக்கு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இத்தகில்லாஹ் ஹைசுமா குன்த, நீங்க எங்க இருந்தாலும் நீங்க அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்க. நீங்க தனிமையில இருக்கலாம், கூட்டத்தில் இருக்கலாம், நீங்க எங்க இருந்தாலும் சரி, நீங்க அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ் உங்களை பார்க்கிறான் என்றதை நீங்க அல்லாஹ் நீங்க அஞ்சு கொள்ளுங்க என்ற அந்த வசியத்தை, அந்த உபன்யாசத்தை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் அபூதரை பார்த்து சொல்லி கொடுத்தாங்க. சஹாபாக்களை பார்த்து நபி அவங்க சொல்லி கொடுத்தாங்க. இந்த உபன்யாசம் எம்முடைய பிள்ளைகளுடைய சிறு வயதிலிருந்து உள்ளத்தில் ஆழமாக பதிய வேண்டும். பெருத்ததுக்கு பிறகு செய்வதல்ல, கட்டத்தை அடைஞ்சதுக்கு பிறகு செஞ்சாலும் விளங்காது. சிறு பிராயத்திலிருந்து ஊட்டி வளர்க்க வேண்டும் அன்பான சகோதரர்களே. சிறு பிராயத்திலிருந்து அந்த பிள்ளைகளுக்கு சொல்லி சொல்லி வளர்க்க வேண்டும். மகனே, அல்லாஹ் உன்னை பார்க்கிறான், நீ எங்க போனாலும் சரி, தாய் தகப்பனுடைய கண்ணை விட்டு நீ மறைஞ்சாலும் சரி, அல்லாஹ்வுடைய பார்வை விட்டு நீ மறைய முடியாது. உன்னுடைய செயலேடுகள் எல்லாம் அல்லாஹ் கியாமத்தில் கொண்டு வருவான். இந்த அச்சத்தை ஊட்டினோம்னு சொன்னா எங்கட பிள்ளை வெளியூருக்கு போனாலும் சரி, வெளியூர்ல இருக்கக்கூடிய பிள்ளை இங்கு வந்தாலும் சரி, இந்த நிலைமை ஏற்பட மாட்டாது. நான் அந்நியர்களை சொல்லல அன்பான சகோதரர்களே, எங்களுடைய இஸ்லாமிய ஆண்கள் பெண்களை சொல்லி காட்டுகிறேன். இன்னைக்கு வீதிகளை நீங்க பார்த்தீங்கன்னா விளங்கும். இன்னைக்கு பஜார்கள் இருக்கக்கூடிய எத்தனை கடைகளுடைய சிசிடிவி பொட்டேஜல் எடுத்து பார்த்தோம்டா, அந்த பொட்டேஜல் அந்த தாய் தகப்பனுக்கு அனுப்பினோம்டா அன்பான சகோதரர் ரத்த கண்ணீர் வடிக்கணும். இன்னைக்கு பிள்ளைகளை நாங்க வெளியூர்கள் இங்க அனுப்பப்படுது, இங்க இருக்கக்கூடிய பிள்ளைகள் வெளியூர்கள் இன்னைக்கு படிக்கிறாங்க. என்ன நிலவரம் அன்பான சகோதரே? எல்லா பிள்ளைகளும் சொல்ல இல்ல, மாஷா அல்லாஹ், சில பிள்ளைகள் இருக்கிறாங்க கண்ணியத்தோட பக்குவத்தோட இபாதத்தோட, சில பிள்ளைகள் இருக்கிறாங்க, இல்லன்னு சொல்ல இல்ல. ஆனா அதிகமான பிள்ளையோட நிலைமை இன்னைக்கு மாறிக்கொண்டு போகுது. அதிகமான பிள்ளை இன்னைக்கு சீரழிந்து கொண்டு போறாங்க. காரணம் என்ன? அந்த லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தந்த பிள்ளைகளை பார்த்து செய்த வசியத்தை நாங்க மறந்துட்டோம். குர்ஆனை படிக்கிறது கிடையாது, குர்ஆனை நாம சிந்திக்கிறது கிடையாது. குர்ஆன் என்ன சொல்லுது?
1400 வருடங்களுக்கு மேலாக இந்த குர்ஆன் ஒன்று இருக்குது, மாற்றம் இல்லாம இருக்குது. ஏனைய அந்த விதல மதத்தில் இருக்கக்கூடிய அந்த மதத்தில் இருக்கக்கூடிய வேதங்களை போல எங்கட வேதத்தில் அன்பான சோலை மாற்றம் இல்ல. 1400 வருடம் அல்ல, கியாமத்து வரைக்கும் இதே குர்ஆன். அப்ப இந்த குர்ஆன் என்ன சொல்லுது, என்ன சொல்லப்பட்டிருக்கு என்பதை நாங்க சிந்திக்க மறந்துட்டு அன்பான சோலை. அதனால இன்றைக்கு நாங்க எங்கட பிள்ளைகள் விடயத்தை கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம். அன்பான சகோதரி பெரியார்களே, இது எங்கட பிள்ளைகளுக்கு நாங்க சிறு பிராயத்திலிருந்து ஊட்ட வேண்டிய விடயம். அடுத்ததாக ஹஜரத் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து என்ன சொன்னாங்க தெரியுமா? யா புனைய அகிமிஸ் ஸலா, என்னுடைய அருமை செல்வங்களே, தொழுகையை நிலைநாட்டுங்க, தொழுகையை விட்டுடாதீங்க, நீங்க அல்லாஹ்வுடைய கடமையை நீங்க நிறைவேற்றுன்னு சொல்லி காட்டினாங்க. இன்னைக்கு தாய் தகப்பன் நாங்க எங்கட உள்ளத்துல கை வைத்து பார்க்கணும். இந்த ஜும்மாவுடைய நேரம், இந்த ஜும்மாவுக்காக வந்திருக்கிறோம். எத்தனை தாய் தகப்பன் என்ன பிள்ளைக்கு நாங்க சொல்லி இருக்கிறோம், மகனே தொழுவுங்க, எத்தனை பிள்ளைக்கு சொல்லி இருக்கிறோம். நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னாங்க, நீங்க உங்களோட பிள்ளை 7 வயதாயிட்டா தொழுமாறு ஏவுங்க, 10 வயதாயிட்டு தொலை இல்லைண்டா உங்களோட பிள்ளைக்கு அடிச்சு தொலைவீங்க. அந்த பிள்ளைகள் 10 வயதாயிட்டுன்னு சொன்னா, ஆணும் பெண்ணையும் பிள்ளைகள் இருக்கிறேன்னு சொன்னா 2 பேருடைய படுக்கையும் பிரித்து வைங்க என்பா சொன்னாங்களே. இன்னைக்கு எங்களை எத்தனை பேர் செஞ்சு கொண்டிருக்கிறோம்? அல்லாஹ் நபியை பார்த்தே சொல்லுகிறான், வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலா, நபியே உங்களுடைய குடும்பத்தை தொலை சொல்லி சொல்லுங்க நபி என்பா அல்லாஹ் சொல்கிறான். ஆனா இன்றைக்கு நாங்க எங்கட பிள்ளைகள் வந்தா, நாங்க வீட்டுக்கு வந்தா முதலாவது கேட்கறேன்னு தெரியுமா? இன்னைக்கு ஸ்கூலுக்கு போனீங்களா? ஏன் பிள்ளை எழும்புறதுக்கு முன்னால நாங்க பஜார்ல, இன்னைக்கு புள்ள தூங்கக்கூடிய நேரம் நாங்க வீட்டுல, நாங்க வந்ததோட கேட்கிற மனைவிட்ட புள்ள இன்னைக்கு ஸ்கூலுக்கு போனிச்சா, டியூஷன் போனிச்சா, இன்னைக்கு அந்த கிளாஸுக்கு போனிச்சா, இந்த கிளாஸுக்கு போனிச்சா. ஆனா அல்லாஹ்வுடைய கடமையை நிறைவேற்றான்னு யாரும் கேட்கறது கிடையாது. ஏன்னா பிள்ளை குர்ஆன் ஓதிச்சான்னு கேட்கறது கிடையாது. அன்பான சகோதரே, படிப்பு வேணாம்னு சொல்லல, ஸ்கூல் வேணாம்னு சொல்லல, டியூஷன் வேணாம்னு சொல்லல. ஆனா ஆக முக்கியமான ஒன்று இந்த தொழுகை. இதை நாங்க பழக்க இல்லைன்னா நாங்க கபருக்கு போயிட்டு நாங்க வேதனைக்குள்ளாக்கப்படும். அன்பான சகோதரே, அல்லாஹ்ட்ட போயிட்டு நான் எப்படி பதில் சொல்றேன்? அல்லாஹ்ட்ட போயிட்டு நான் எப்படி பதில் சொல்ல போறேன்? குல்லுக்கும் ராயி வ குல்லுக்கும் மஸ்ஊன் ரஐயதி வர்ரஜுலு ராயின் ஃபி அஹ்லி பைத்திஹி வஹிய மஸ்ஊலத்தன் ரஐயதியா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா இல்லையா? ஒவ்வொருத்தரும் பொறுப்புதாரி என்பார் சொன்னார்கள். ஒரு கணவன் வீட்டுடைய பொறுப்புதாரி, அதை பற்றி அந்த கணவன் கியாமத்தில் பதில் சொல்ல என்பார் சொன்னாங்களே. இன்னைக்கு நாங்க எப்படி அல்லாஹ்ட்ட பதில் சொல்ல போறோம்? எப்படி பதில் சொல்ற அன்பான சகோதரே? சொல்ல ஏழுமா? யா அல்லாஹ், என்ன பிள்ளை நான் டாக்டர் ஆக்கினேன், என்ன பிள்ளை இன்ஜினியர் ஆக்கினேன், எல்லா நேரம் நான் படிப்புக்கு விட்டேன், குர்ஆனை ஓதுறதுக்கு நேரம் இல்லாம டியூஷனுக்கு அனுப்பினேன். யா அல்லாஹ், இன்னைக்கு காலையில 7 மணிக்கு பிள்ளை ஸ்கூலுக்கு போகுது, இன்னைக்கு 2 மணிக்கு வருது, 2:30க்கு பிள்ளை டியூஷன் போனிச்சா மாலையில 8 மணி வரைக்கும் டியூஷன். குர்ஆன் ஓதுறதுக்கே நேரம் கிடையாது, தொழுகிறதுக்கு நேரம் கிடையாது. ஏல சேர்மார்கள் கோயிக்க கூடாது, அதிபர்மார்கள் கோயிக்க கூடாது. சில டியூஷன் நடக்குது, தொழுகைக்கு கூட நேரம் கொடுக்க தயார் இல்ல. இன்னைக்கு எங்கட பகுதிகளில் இந்த நேரம் ஜும்மாவுடைய நேரம் பாங்கு சொல்லப்பட்டும் கூட சில டியூட்டர் நடந்து கொண்டிருக்கிறது. எவ்வளவு மூதேவித்தனமான செயல் அன்பான சகோதரே. யார் செய்த? அந்நியவர்கள் அல்ல, இஸ்லாமியர்கள். படிச்சு கொடுக்க சேர்மாறு அந்நியவர்கள் அல்ல, இஸ்லாமியர்கள். அந்நியவர்கள் படிக்கல, படிச்சு கொடுக்க இல்ல, இஸ்லாமிய பிள்ளைகள். இன்னைக்கு பாங்கு செல்லின் டியூட்டர் இன்னைக்கு மூடாம இருக்குது. கேட்டா சொல்றாங்க, அதுக்கு எத்தனையோ காரணங்களை சொல்றாங்க. என்ன காரணத்தை சொல்ல முடியும்? இந்த ஜும்மாவுடைய நேரம் தொழுகையே இதுதான் இதனுடைய நேரம். அன்பான சகோதரர்களே, இந்த நேரத்தை வியாபாரம் செய்ய முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது. இந்த நாளையில மாத்திரம் எந்த ஒரு கடமையும் செய்ய முடியாது. ஆனா இன்றைக்கு ஜும்மாவுடைய நேரம் டியூட்டர்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு ஜும்மாவுடைய நேரம் பஜார்ல எத்தனை கடை திறந்து இருக்குது, ஜும்மாவுடைய நேரம் எத்தனை சாப்பாட்டு கடை திறந்து இருக்குது. என்ன காரணம்? பாப்பா உம்மா சரியா சொல்லி வளர்க்க இல்லை. இன்னைக்கு நாங்களே சரியாக இல்லையே. ஜும்மாவுடைய நேரத்துக்கு நாங்க பின்னால வாரோம், ஃபுட்பால்ட்ட நின்று கொண்டிருக்கிறோம், பிள்ளையோட நின்று கொண்டிருக்கிறோம், பிள்ளைக்கு சொல்றோம் மகனே இதுதான் ஜும்மாவுடைய நேரம் சொல்லி சொல்லி வளர்க்கிறோம். ஒவ்வொரு ஜும்மாவுக்கு எத்தனை வரைக்கும் வார மிம்பர் வந்து எப்ப இமாம் இறங்குவாரோ அந்த 1 மணி 1:15 இங்க நாங்க ஜும்மாக்கு பிள்ளைய கூட்டி கொண்டு வந்து பின்னால நாங்க நின்று கொண்டு இருக்கிற அங்க நாங்க பின்னால ஃபுட்பால்ட்ட நின்று கொண்டு இருக்கிற மாதிரி இந்த பிள்ளையோட நின்று கொண்டு இருக்கிற பிள்ளைக்கு சொல்ற மகனே நாங்க ஜும்மாக்கு போற நேரம் இதுதான்.
நாங்க ஜும்மாக்கு போற நேரம் இதுதான் சொல்லி சொல்லி வளர்க்கிறோம். அப்ப பிள்ளட உள்ளத்துல வரும், ஓ 1 மணிக்கு தான் நாங்க ஜும்மாக்கு போகணும். அதனாலதான் எங்களுடைய ஜம்மியா இந்த ஊர்ல சில முயற்சிகள் செய்தது. சலங்கடைகளுக்கு போயிட்டு இந்த ஜும்மாவுடைய நாளையில இந்த ஜும்மாவுடைய நேரத்தை நீங்க சலங்களை திறக்காதீங்க என்று ஒரு கடிதங்களை கொடுத்தது. அவர்களும் ஏற்றுக்கொண்டாங்க. ஆனா எங்களுடைய இஸ்லாமிய சகோதரர்கள் சில மூதேவிகள், ஏன் சீதேவிகள் அல்ல, இஸ்லாத்துடைய கடமையை பாழாக்குறவங்க யாரு? பாவிகள், மூதேவிகள். அவர்கள் சென்ற அந்த சலங்கடையில போய் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? எங்களுக்கு 1 மணி வரைக்கும் டைம் இருக்குது, 1:30 வரைக்கும் நாங்க ஜும்மா தொழலாம், நீங்க கடையை திறங்க, நாங்க வெட்டணும், எங்களுக்கு இன்றைக்கு தான் எங்களுக்கு லீவு என்று சொல்லி கடையை திறந்து வச்சு கொண்டு இருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய சீதேவிகள் அன்பார்ந்த சகோதரர்களே! என்ன காரணம்? வாப்பா உண்மைய பழக்க இல்ல, வாப்பா உண்மை எதை சொல்லிக் கொடுக்கணுமோ அதை சொல்லிக் கொடுக்க இல்ல. அதனாலதான் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் வாப்பா மகனை பார்த்து சொன்னாங்க, யா புனைய அக்மிஸ்ஸலா, நீங்க தொழுகையை விட்டுடாதீங்க, தொழுகையை நிறைவேற்றுங்க, ஜும்மாவுடைய கடமையா அதை நாங்க சொல்லிக் கொடுக்கணும், இத்தனை மணிக்கு ஜும்மாவுக்கு போகணும், அந்த நாளைய வியாபாரம் செய்த ஹராமண்டத்தை பிள்ளைக்கு நாங்க சொல்லிக் கொடுக்கணும். இப்ப சொன்னாங்க வஅ்முர் பில் மஅரூஃப் வன்ஹி அனில் முன்கர், மகனே நலவை ஏவுங்க, பாவத்தை தடுங்க. கண்ணுக்கு முன்னால ஒரு பாவம் நடக்குது, அந்த பாவத்தை குறைஞ்ச பட்சம் உங்களை நாவால தடுக்கலாம், கரத்தால தடுக்கலாம், உள்ளத்துல யாவது பாவம் என்றதை வெறுங்க என்றது சொல்லிக் கொடுத்தார். அன்பான சகோதர பெரியார்களே, நேரம் சுருக்கமாக இருக்கத்தால் அவசரமா சொல்கிறேன். வஸ்பிர் அலா மா அஸாபக சொன்னாங்க. சமூகத்தில் நிறைய பிரச்சனைகள் வரும், உங்களுக்கு நிறைய சோதனைகள் வரும், அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து சோதனை வரும், மனிதனுடைய புறத்திலிருந்து சோதனை வரும். அந்த சோதனைகள்ல நீங்க பொறுமையாக இருக்க வேண்டும். இன்ன ذلك من عزم الامور, இது சாதாரண விடயம் அல்ல, நபிமார்கள் ரசூல்மார்களுடைய உறுதியாக பேணப்பட்ட விடயம் என்பதை தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொன்னாங்க. யா புனைய லா துஸகிர் ஹத்தக லின்னாஸ், என்னுடைய அருமை செல்வங்களே, நீங்கள் மனிதர்களோட பேசக்கூடிய சமயம், மனிதர்களோட பழகக்கூடிய சமயம் உங்களுடைய முகத்தை திருப்பிக் கொள்ளாதீங்க. இன்னைக்கு வாப்பா பேசக்கூடிய பிள்ளை கணக்கு எடுக்கான் இல்ல, வாப்பா கழிச்சா பிள்ளை அப்படியே நடந்துட்டு போறா, வாப்பா பின்னால பார்த்து கழிச்சிட்டு இருக்கிறாரு. ஆனா ஹஜ்ரத் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் பிள்ளையை பார்த்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? லா துஸகிர் ஹத்தக லின்னாஸ், மக்களோட பேசக்கூடிய சமயத்தை உங்களை பிடரிய திருப்பி கொண்டு நிக்காதீங்கன்னு சொன்னாங்க. பிடரிய திருப்ப கூடாது, மக்கள் பேசுறத கண்ணால கேட்கணும், நீங்க முகத்தை பார்த்து கொண்டு இருக்கணும் என்னதை சொல்லி பழக்கினாங்க. இன்னைக்கு அந்த சொல்லாதால தான் இன்னைக்கு வாப்பாட பேச்ச புள்ள கேட்கிறான் இல்ல. சமூகத்துல நல்லவர்கள் சொன்னாலும் பிள்ளை கேட்கறது தயார் இல்ல, சொன்னா இப்படியே குனிஞ்சு பிடிச்சு கேட்கிறான். அல்ல புறமுட்டு நாங்க இந்த பக்கம் பேசுறோம், அவனொரு பக்கத்துல நின்று கொண்டு இருக்கிறான். காரணம் என்ன? சிறு பிராயத்துல ஒரு மனிதனோட எப்படி பேசணும் என்றது பழக்கம் இல்ல, எப்படி நடக்கணும், எப்படி குணாதிசயம், எது நல்லது எது கெட்டது என்பதை சொல்லிக் கொடுக்க இல்ல. கொடுத்ததெல்லாம் உலகத்தை பத்தி கொடுத்தோம். உலகத்திலேயாவது நல்லதை கொடுத்தோமா? இல்லை அன்பான சகோதரர்களே, நல்லதை கொடுத்திருந்த அந்த பிள்ளை நல்லவனாக இருக்க வேண்டுமே. கோபிக்க வேண்டாம், யாரும் இதை பத்தி சிந்திக்க வேண்டாம், எப்படி பேசுறாங்கன்னு யோசிக்க வேண்டாம். இன்னைக்கு சமூகத்துல இன்னைக்கு ஒரு சிலருடைய பிள்ளை நல்லதா இருக்கலாம், ஆனா இன்னைக்கு அதிகமான பிள்ளையுடைய நிலைமை இப்பதான் இருக்குது. ஏன் இதை சொல்லி சொல்லி பழக்க இல்லை. இப்ப பிள்ளையை பார்த்து சொன்னாங்க, வலா தம்சி ஃபில் அர்லி மர்ஹா, மகனே நீங்க பூமியில நடக்கிறா இருந்தாலும் கர்வத்தோட நடந்துடாதீங்க. எனக்கு பிள்ளை நடக்குது, இன்னைக்கு நடக்கையில ஓடிக்கொண்டு இருக்கிறான். ஏன்? அவன் இன்னைக்கு பூமியில நடக்கிறதே இன்னைக்கு பெருமையோடு நடக்கிறான். என்ன வாப்பா யார் தெரியுமா, என்ன உம்மா யார் தெரியுமா, நான் யார் தெரியுமா என்றுதான் இன்னைக்கு பிள்ளை நடந்து கொண்டு இருக்கிறான். இன்னைக்கு அவன் நடைய பார்த்தாலே விளங்குது, இன்னைக்கு ஒரு பயங்கரமான சூரத்துல வாரான். இதத்தான் சொன்னா வலா தம்சி ஃபில் அர்லி மர்ஹா, மகனே நீ பூமியில இப்படியெல்லாம் நடக்காத. ஏன்? இன்னல்லாஹ் லா யுஹிப்பு குல்ல முக்தாலின் ஃபகூர், அல்லாஹ் பெருமை அடிக்கக்கூடியவனை அல்லாஹ் நேசிப்பது கிடையாது மகனே என்பா சொல்லி காட்டினான். சொல்லிவிட்டு எப்படி நடக்க வேண்டும் என்ற முறையும் சொன்னாங்க பிள்ளையை பார்த்து. வக்ஸித் ஃபீ மஷீக,
நடக்கக்கூடிய கட்டத்தில் நீ நிதானமாக நடந்து கொள்ள வேண்டும், அவசரப்பட்டு நடந்து கொள்ளாது. அதற்காக வேண்டி ஆமநட போட்டு நடக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நிதானத்தோடு நீ நடக்கணும். அடுத்தவர்கள் உன்னுடைய நடைய பார்த்து இது பெருமையுடைய நட, இது கர்வத்தோடு நடக்கிறாரு, இவர் கர்வத்தோடு இருக்கிறாரு என்பது அடுத்தவர்கள் பார்த்து நடக்கக்கூடிய செல்லக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய உள்ளத்தில் எண்ணக்கூடிய அளவுக்கு ஓட நட இருக்கக்கூடாது என்று சொல்லி காட்டினார். அன்பான சகோதரே, இந்த உபன்யாசம் நாங்க எங்க பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறோமா? இன்னைக்கு நான் தான் நீங்கள் தான் ஒவ்வொருத்தரும் சிந்திக்க வேண்டும். குர்ஆன் இதைத்தான் சொல்லுது, உங்களோட பிள்ளைகளுக்கு இதை சொல்லி சொல்லி வளங்க சொன்னாங்க. வகுலுல் மின் சௌத்திக, கடைசி உபன்யாசம் குர்ஆன்ல அல்லாஹ் சூரத்துல் லுக்மான்ல லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச கடைசி உபன்யாசம் சொல்லுகிறான். வகுலுல் மின் சௌத்திக, மகனே நீங்க அடுத்தவர்களுக்கு முன்னால பேசக்கூடிய கட்டத்துல நீங்க சத்தத்தை உயர்த்தி பேசாதீங்க, சத்தத்தை தாழ்த்து பேசுங்க. ஏன்? இன்ன அன்கர அஸ்வாத் லசௌத்துல் ஹமீர். மகனே, சத்தத்துல ஆக கெட்ட சத்தம் என்ன தெரியுமா? கழுதையுடைய சத்தம். அல்லாஹ் வெறுக்கக்கூடிய சத்தம் கழுதையுடைய சத்தம். இன்னைக்கு பிள்ளைகளை கதைக்க விட்டா பள்ளி என்று வழங்குதில்லை, எனக்கு பாடசாலை என்று வழங்குதில்லை, வீதி என்று வழங்குதில்லை. பிள்ளைய சத்தம் விடுறது எப்படி என்று எங்களுக்கு தெரியாம இல்ல, காதால கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். எனக்கு வீதியால பிள்ளைகள் எப்படி சத்தமிட்டு போறான். இன்னைக்கு அன்பான சகோதரர்களே, என்ன காரணம்? ஒரு வீதியுடைய ஒழுங்க படிச்சு கொடுக்க இல்ல, பள்ளிக்குள்ள வந்தா எப்படி பேசணும் என்று படிச்சு கொடுக்க இல்ல, பாடசாலையில் ஆசிரியருக்கு முன்னால எப்படி நடக்கணும் என்று சொல்லிக் கொடுக்க இல்ல. இன்னைக்கு பிள்ளை கத்தி திரியிற அன்பான சகோதரர். இன்னைக்கு சத்தம் போட்டு இன்னைக்கு வீதி அல்ல, 10-11 மணி அனைவரும் தூங்கக்கூடிய நேரம். பிள்ளை இன்னைக்கு பைக்ல இன்னைக்கு ஹோன் அடிச்சுக்கொண்டு இன்னைக்கு திரியிறான். எல்லாருக்கும் இன்னைக்கு எல்லாரும் படுக்கையில இன்னைக்கு பெட்ல இருந்து கொண்டு எவன் பிள்ளையோ பதுவா செய்யக்கூடிய அமைப்புல இருக்கிறாங்க. உள்ளத்தால பதுவா செய்யறாங்க. இன்னைக்கு பிள்ளைகள் வாகனத்தை ஓடுற ஓட்டம். இன்னைக்கு எத்தனை பேர் நாங்க உள்ளத்தால பதுவா செய்யறோம். இவனுக்கு பின்னால் இஸ்ராயல் போறாரோ, மலக்குல் மௌத் போய்கொண்டு இருக்கிறாரோ என்று எத்தனை பேர் உள்ளத்தால எண்ணுகிறோம். எத்தனை பேர் இன்னைக்கு பதுவா செய்யறோம். ஏன் அன்பான சகோதரர்களே, இன்னைக்கு எங்க பிள்ளைகள் இன்னைக்கு வாயால சத்தம் போட இல்ல, ஆனா அவளை பைக்கு இன்னைக்கு மப்ளரை பூட்டாங்க, இன்னைக்கு சவுண்ட பூட்டாங்க, பூட்டி கொண்டு இன்னைக்கு அடுத்தவர்களுக்கு எந்த தொந்தரவா நடக்கிறாங்க. இதை நாங்க இன்னைக்கு சமூகத்தில் இப்படித்தான் நடக்க வேண்டும். ஓன சத்தம் ஓன பேச்சு இப்படித்தான் இருக்கணும் என்னத்தை நாங்க சொல்லிக் கொடுக்க இல்ல. அதனால இன்னைக்கு வாப்பா ஒரு வார்த்தை பேசுறாரு, வாப்பா ரூமுக்குள்ள அந்த இடத்துல கதிரையில இருந்துதான் வாப்பா மகனை பார்த்து மகனே இப்படி நடன்னு சொல்றாரு. ஆனா மகன் பேசக்கூடிய வார்த்தை வீதியில 10 பேரு கேட்கக்கூடிய அமைப்புக்கு இருக்குது. வாப்பாவுக்கு மகன் ஏசுகிறான், பக்கத்து வீட்டுல கேட்கிறாங்க, பக்கத்து வீட்டுல என்ன வாப்பாக்கு பிள்ளை ஏசுறாரா என்று கேட்கக்கூடிய அமைப்புக்கு பிள்ளையுடைய சத்தம் இருக்குது. என்ன காரணம் அன்பான சகோதரி? இதை பத்தி சொல்லி சொல்லி நாங்க வளர்க்க இல்லை. குர்ஆன் சொல்லுது, இதோட நீங்க இப்படி சொல்லி வளங்க. உங்களோட வாழ்க்கையில நீங்க உங்களோட பிள்ளைகளை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சந்தோஷத்தை காண்பீங்க. இதை நீங்க படிப்பினை எடுத்துக்கொள்ளுங்க குர்ஆன் சொல்லுது. எனவே அன்பான சகோதரர்களே, குர்ஆனை படிக்க வேண்டும். குர்ஆன் எந்த நபி இந்த உலகத்துக்கு உதிப்பாகினாங்களோ அந்த மாதத்தை நாங்கள் அடைய இருக்கிறோம். அந்த நபிக்கு இறக்கப்பட்ட குர்ஆன் இது வரைக்கும் எங்களை இன்றைக்கு நாங்கள் ஓதிக்கொண்டிருக்கிறோம், கண்ணுக்கு முன்னால இருந்து கொண்டிருக்கிறது. அந்த குர்ஆன் என்ன சொல்லுதோ, எப்படி நாங்க இதை குர்ஆனை விளங்கினா இந்த உலகத்திலையும் மறு உலகத்திலையும் நிம்மதியா வாழலாம் என்னத்தை படிச்சு நாங்க இந்த உலகத்துல சீதேவிகளாக வாழ வேண்டுமா, இந்த வழிமுறைகளை பேணி வாழ்வோம். எந்த பிள்ளைகள் எங்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்களோ அந்த பிள்ளைகள்கிட்ட நாங்க வளர்க்கக்கூடிய கட்டத்தில் இந்த உபன்யாசங்களை சொல்லி சொல்லி வளர்ப்போம். அல்லாஹ் எங்களுடைய பிள்ளைகளை கண் குளிர்ச்சியான பிள்ளைகளாக ஆக்குவான். ஹதரத் ரசூலுல்லாஹ் இந்த துஆவை ஓதுமாறு சொன்னார்கள். ஹதரத் ரசூலுல்லாஹ் ஓதுமாறு சொன்னார்கள், ஓதினார்கள். குர்ஆன் அந்த துஆவையும் கற்றுத் தருகிறது. ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா குர்ரத ஐனின் வஜ்அல்னா லில் முத்தகீன இமாமா. யா அல்லாஹ் எங்களுடைய மனைவிமார்கள் எங்களுடைய பிள்ளைகளை எங்களுக்கு கண் குளிர்ச்சியா ஆக்கிறியா அல்லாஹ் இந்த துஆ.
அன்பான சகோதரி, இந்த கண்குளிர்ச்சி அடையறாக இருந்தா நாங்க உலகத்தை கொடுக்கிற மாதிரி இந்த உபன்யாசத்தை அந்த பிள்ளைகளை கொடுப்போம். அல்லாஹ் கண்ணுக்கு முன்னால கண் குளிர்ச்சியான பிள்ளைகளாக எங்களுடைய பிள்ளைகளை அல்லாஹ் ஆக்கி தருவானாக. யா அல்லாஹ் எங்கள் அனைவருடைய குற்றங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எங்கள் அனைவருடைய குற்றங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பிள்ளைகளை சீதேவிகளாக ஆக்குவாயாக. எங்களுடைய கண் குளிர்ச்சியான பிள்ளைகளாக எங்களுடைய பிள்ளைகளை ஆக்குவாயாக. யா அல்லாஹ் சமூகத்தில் நல்லவர்களாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ் எங்கள் அனைவரும் நீ புரிந்து கொள்வாயாக. யா அல்லாஹ் எம்மை பெற்றெடுத்த தாய் தகப்பனுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எம்முடைய மனைவி மக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் உற்றா உறவினருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. பூரா முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எமக்கு கற்றுத்தந்த ஆசான்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் கஸாவுடைய மண்ணிலே வாழக்கூடிய முஸ்லிம்களுக்கு அஃபியத்தை அளிப்பாயாக. யா அல்லாஹ் அவர்கள் சிரமத்தில் உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். யா அல்லாஹ் கஷ்டத்தை அனுபவிக்கிறார்கள். யா அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு விடிவை ஏற்படுத்துவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய இறுதி முடிவுகளை நல்லதாக்குவாயாக. கலிமாவோட மௌத்தை நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ் வெள்ளிக்கிழமை இரவு யா அல்லாஹ் எங்க ரூஹ் இந்த உலகத்தை விட்டு பிரிவைக்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ் உன்னுடைய சிரம் பணிந்த நேரத்திலே சுஜூதிலே யா அல்லாஹ் எங்க ரூஹ் பிரிவைக்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ் உன்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த அந்த மதீனத்து மண்ணிலே யா அல்லாஹ் எங்க ரூஹ் பிரிவைக்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ் கலிமாவோட மௌத்தை நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ் எங்க அனைவருடைய பிரார்த்தனை அங்கீகரித்து அருள்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மது வ நஸ்தஈன்